ஜண்டு பாம், அமிர்தாஞ்சன், மென்தோ ப்ளஸ் இந்த மாதிரி இருக்கிறதையெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலேயே தைலம் செய்யலாமா? அதுக்கு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நான் ஆல்ரெடி காட்டியிருக்கேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு தடவை காட்டுறேன். இப்படி நீளமாக இருக்கிறது புதினா உப்பு அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இது வந்து ஓம உப்பு அடுத்தது நான் போடுறது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பச்சை கற்பூரம். இது 3மே ஈக்குவல் குவான்டிட்டி ரேஷியோவில் இருக்கணும். நான் வந்து 10 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே 10 கிராம் தான் எடுக்கணும், ஈக்குவலாக தான் எடுக்கணும். இது 3யும் நீங்கள் வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு, ஒரு சின்ன கண்டெய்னரில் பாட்டிலாக இருக்கட்டும், பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், போட்டு நல்லா ஷேக் பண்ணிங்கனாலே அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரும். இது 3க்கும் ரியாக்ஷன் நடந்து உங்களுக்கு வந்து அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி வரும். நல்லா ஷேக் பண்ண நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டும் போதே தெரியும். இது வந்து புதினா உப்பு. அண்ட் இதுக்கு அடுத்து நான் காட்டுறது ஓம உப்பு, அதுக்கு அடுத்தது பச்சை கற்பூரம். இது 3யும் நல்லா ஷேக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஷேக் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சி வரும். நம்ம கடையில் வாங்குகிற தைலமை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லதும் கூட. கடையில் வாங்குறது நமக்கு எந்த அளவுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து திக் கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வந்து கடையில் வாங்குற மாதிரி வேணும்னா தேன் மெழுகுன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ அதை வந்து ஹீட் பண்ணிவிட்டு டபுள் பாயில் மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு அதை இதோடு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த திக்கான கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். இதை வந்து ரோல் ஆனில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பெஸ்ட்டு.